योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सूरत कुमार प्रचोदयात्। பகவானுடைய பரம பக்தர் திரு பகவதி பெருமாள் சொன்ன மாதிரி பக்தர்களை கிண்டல் கேலி செய்வது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. பகவானே இதை பற்றி பயங்கரமான பாடுகள்லாம் பட்டிருக்காரு. அந்த காலத்தில் பகவானே பாடாப்படுத்தி அடித்து உதச்சி மிதிச்சு எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால அவருடைய அடியவர்களாகிய நாம் இதெல்லாம் கண்டு தோண்டு போகிறதில்லை. ஏன் நமக்கே எவ்வளோ பிரச்சனை நினைக்கிறீங்க? கொஞ்சம் நஞ்ச பிரச்சனைகளா? அது எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டு தாங்கிக்கிட்டு பகவான் நமக்கு என்ன பணி கொடுத்துருக்காரோ அந்த பணியை நாம் செய்துட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. எந்த பிறவிலையோ நாம செய்த பாக்கியம் இந்த பிறவில நமக்கு பகவான் இந்த பணியை தந்திருக்கார். பகவானுக்கு பக்தரா இருக்கிற ஒரு பாக்கியமே பெரிய பாக்கியம். அதுலயும் பகவானுக்கு பணிவிடை செய்யறதுக்குன்னு தந்திருக்க பாக்கியம் அதை விட மிகப்பெரிய பாக்கியம். அப்ப அதை யாருடைய தூற்றலையும் கண்டுக்காம நாம பாட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். இது தூற்றல் இல்லை, ஒருவருடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் படும். அதனால வரக்கூடிய ஒரு வைத்தறிச்சல், ஒரு பொறாமையில பேசுறது. இந்த நாட்டில் 2 விதமான உபதேசம் இருக்கும். அதாவது புத்திமதி சொல்றது, உங்களை கூப்பிட்டு புத்திமதி சொல்லுவாங்க இல்லையா, அது 2 விதம். ஒன்று உண்மையாவே உங்க மேல ஒரு பரிதாபப்பட்டு உபதேசம் பண்றது. இன்னொன்று உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எரிச்சல் பட்டு உலகில இருக்கிற அந்த வேலை பாருல அப்படிங்கிற மாதிரி பேசுறது. இந்த 2 விதமான உபதேசம் பகவான் யோகிராம் சூரத் குமார் நமக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிறவியிலே தந்திருக்கிறார். குரு பூர்ணிமா அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு தடவை வருது, மிக முக்கியமான நாள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத். குரு சாட்சாத், குரு சாட்சாத்னா குருதான் அவர். யாரு? பரபிரம்மா. குரு சாட்சாத் எல்லாரும் இப்ப வரிசையா சொன்னோம் இல்லையா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, இவங்க எல்லாரும் சாட்சாத் குருதான். சாட்சாத் குருன்னா என்ன? இவங்க எல்லாம் குருதான். முதல்ல இந்த பிரபஞ்சத்துல முதல் குரு யாரு? முதல் குரு யாரு? ஈஸ்வரன், சிவன். அவர்தான் தட்சிணாமூர்த்தியா தேவர்களுக்கெல்லாம் குருவா இருக்கிறார். தேவர்களுக்கு எல்லாம் குருவா இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அவர் தான் முதல் குரு, ஈஸ்வர அம்சம் அவர். அதன் பிறகு தன்னுடைய வழியாக தன்னுடைய அம்சத்தை பல பல ரூபங்கள்ல இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் அனுப்பிட்டு இருக்கிறார். எப்போது ஈஸ்வரன் தான் அமர்வார் சொல்ல முடியாது. ஈஸ்வரனுடைய அம்சங்களை அவர் அனுப்புவார். இப்போ சுப்ராம் இருக்கிறாரு, ஒரு பெரிய பிஸியா இருக்கிறாரு. எனக்கு வர முடியாது, நீ போய் கோபி நீ போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வா சொல்றது இல்லையா? இல்ல ஒரு டிரைவர்டே தம்பி நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வா, நான் சொன்னேன்னு சொல்ல அப்படி சொல்றது இல்லை. இதை போல ஈஸ்வரன் தன்னுடைய அம்சங்களாக பலரை அவ்வப்போது இந்த பிரபஞ்சத்திற்கு தேவைப்படும் போதெல்லாம் அனுப்பி வைக்கிறார். அதுதான் குரு. இந்த நாம கோடிக்கணக்கான பிறப்பு எடுத்திருக்கிறோம். எத்தனை பிறப்புங்கிறது நமக்கு தெரியாது. முந்தின பிறப்புல நாம யாரா இருந்தோங்கிறது நமக்கு தெரியாது. இந்த பிறப்புல நாம ஒவ்வொரு பேர்ல அலைகிறோம். இந்த பேர் யாருக்கான பேர்? இந்த உடம்புக்கான பேர், ஆன்மாவுக்கான பேர். இந்த பிறப்பிலே நாம எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சூரத் குமாரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாக்கியம் இதுக்கு முன் பிறப்புகள்ல நமக்கு கிடைச்சிருக்காது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு வேதம், நம்முடைய வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஒருவனுக்கு, ஒரு ஆன்மாவுக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்க முடியும். ஒரு ஆன்மாவுக்கு, ஒரு ஆத்மாவுக்கு ஒரே ஒரு குரு தான். அந்த குருவை அடைவதற்கு நீ பல பிறவிகள் எடுத்திருப்ப. புரியுதா உனக்கு? அந்த குருவை அடைவதற்காக நீ பல பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருப்ப. அப்போ இந்த பிறப்பிலே நீ ஏக பரம்பொருளாம், ஈஸ்வர அம்சமாம் யோகி ராம் சூரத் குமாரை, ஈஸ்வரனுடைய வடிவை நீ குருவாக அடைந்து விட்டாய். இப்போ இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னா, நாட்டில் நிறைய பிரச்சனை என்னன்னா, அது எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. பகவான் யோகி ராம் சூரத் குமார் இருந்தாரு,
இருக்கிறப்போ அவருக்கு வலது பக்கத்தோட பக்கத்துல, இடது பக்கத்தோட பக்கத்துல, முதுகுக்கு முன்னாடி, முகத்துக்கு முன்னாடி நிறைய ஜனங்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் பாலை கொடுத்தாரு, பழத்தை கொடுத்தாரு, ஆப்பிளை கொடுத்தாரு, கல்கண்டை கொடுத்தாரு. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த நாங்கெல்லாம் பகவானை நேருக்கு நேரம் பார்த்தோம் தெரியுமா, நாங்கெல்லாம் பகவானை பார்த்துருக்கோம் தெரியுமா, அப்படி பேசுற ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அடுத்த குருவை தேடி போறான். அடுத்த குருவை தேடி போறான். ஏன்? இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு பெரிய மிக பிரபலமான ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல 90% ஜனங்கள் வந்து முன்னாடி பகவானுடைய பக்தர்கள். இன்னைக்கு எல்லாரும் வேற ஒரு குருவை தேடி போயாச்சு. ஆனா இவ்வளவு கர்மம். இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, நாங்க தான் பகவானுக்கு அடுத்த அம்சம்னு சொல்லிட்டு இருக்கவங்களே வேற ஒரு குருஜி 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 அந்த குருஜிக்கு பின்னாடி தான் சுத்திக்கிட்டே தெரியுது. ஏமா நீங்க எல்லாம் உண்மையிலே பகவான் யோகிராம் சுரத்குமாரோட தான் இருந்தீங்களா? யோகிராம் சுரத்குமாரை அணுவணுவா ரசிச்சிருக்கீங்களா? யோகிராம் சுரத்குமாரை விட உங்களுக்கு ஒரு குரு இந்த எந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடைக்கும்? நாங்க பகவானை பார்க்காத நாங்களே அவர்தான் குரு, அவர்தான் கடவுள், அவர்தான் ஏக பரபிரம்மம், அவர்தான் அகிலாண்ட கோடு பிரம்மாண்ட நாயகர் நாங்களே ஏற்றுட்டு இருக்கிறப்போ, நீங்க பகவான் கூட நாங்க இருந்தோம், பகவானுக்கு நாங்க கிழிச்சோம், நாங்க பகவானுக்கு போர்த்துறோம்னு சொல்றவங்க இன்னைக்கு எப்படி இன்னொரு ஆளை குரு குருன்னு தேடிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு புரியல. இல்ல எப்படி எங்களுக்கு புரியல? அது எப்படி உங்களுக்கு மனசு வருது? பகவான் யோகிராம் சுரத்குமார் கிட்டவே ஒரு 7-8 வருஷம் உட்கார்ந்துட்டு பகவான் யோகிராம் சுரத்குமாரோட அனுகிரகங்கள் எல்லாம் வாங்கின பிறகு how it is possible? இன்னும் ஒரு மனிதனை நீங்க எப்படி குருவா நீங்க ஏற்றுக்க முடியும்? அது எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியம்? ஒரு பரிபூர்ணமான ஒரு ஈஸ்வர அம்சத்தோட ராமகிருஷ்ண அவதாரமா வந்த ஒரு இதிகாச புருஷரை, ஒரு வரலாற்று நாயகரை, ஒரு தேவலோகத்து பிரம்மத்தை நீங்க பக்கத்துல இருந்து குருவாக அடைந்த நீங்கள் எப்படி இன்னொரு தடவை குருஜி நம்ம பின்னாடி சுத்த முடியும்? அதுல இன்னொரு கேவலமான கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன பேசுது? இப்போ எனக்கு யோகிராம் சுரத்குமார் அவரு தான் காட்சி தராரு, அவர் தான் யோகிராம் சுரத்குமார், இவரு தான் அவரு தான் இவரு, நான் எப்போ அவராத்தான் இவரை பார்க்கிறேன், இவராத்தான் அவரை பார்க்கிறேன். என்ன கேவலம்! பகவான் யோகிராம் சுரத்குமாரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இந்த உலகத்துல இருக்கிறாரா? பகவான் யோகிராம் சுரத்குமாரை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஜீவன் இந்த உலகத்துல பறக்குமா? ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு ராமன் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு கிருஷ்ணன் தான் இருக்க முடியும். இது என்ன கொடுமை? அது அவரா இவரை பார்க்கிறேன், இவரா அவரை பார்க்கிறேன். அது எப்படி? இப்போ பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்க்காத, நாங்க நேரடியா பார்க்காத நாம கூட ஒருவேளை அவரை இவரை வடிவா பார்த்தேன், இவரை அவர் வடிவா பார்த்தேன், சித்தர் சிவகுமார் வடிவில் நான் யோகிராம் சுரத்குமாரை பார்த்தேன் சொன்னது ஒரு நியாயமாவது இருக்கு, ஒரு நியாயமாவது இருக்கு. அந்த 6 அடி உயர சிங்கத்தை Who are you அப்படின்னு கேட்டு கர்ச்சித்துட்டு அந்த சன்னைதர் வீட்டுல வந்து கதவை திறந்து நிற்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட நாயகரை பார்த்த கண்கள் இன்னும் ஒரு அல்ப மானிட பதரை எப்படி நீங்க இன்னொரு குருவா ஏத்துக்க முடியும்? நம்முடைய வேதங்கள் சொல்லுது, உனக்கு எத்தனை பிறப்பெடுத்தாலும் உன்னுடைய ஆன்மாவுக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்க முடியும். அந்த குரு உன்னை தேடி வருவார்னு நீ தேடி போக வேண்டாம், நீ தேடி போக வேண்டாம், உன்னை தேடி வருவார். இப்ப இவ்வளவு ஜனங்களை நாம இன்னைக்கு கவர்ந்து இழுத்திருக்கிறோமே, இதுதான் குரு உங்களை தேடி இழுக்கிறது. அப்ப இந்த ஜென்மத்துல நாம ஒரு குருவை அடைந்து விட்ட பிறகு, இவர்தான் நமக்கான குரு அப்படின்னு நீங்க உணர்ந்து விட்ட பிறகு, அப்புறம் எதுக்கு இன்னொரு குரு? நீங்க எப்போதுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், குரு ஒரு நாளும் மறைவதில்லை. அதனால்தான் அவர் சொல்றாங்க பாருங்க, குருவே ஈஸ்வரன், ஈஸ்வரனே குரு. இதை உணர்ந்து நடந்தால் பகவானின் அனுக்கிரகம் எப்போதும் உனக்கு கிடைக்கும். யார் சொன்னார்? பகவான் ரமண மகரிஷி சொன்னார். பகவான் ரமண மகரிஷி சொல்றாரு, குருவே ஈஸ்வரன், ஈஸ்வரனே குரு. அதை நீ உணர்ந்து நடந்தால் பகவானுடைய அனுக்கிரகம் எப்போதும் உனக்கு கிடைக்கும். இதை உணராதவனுக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்கும். அப்போ ஒரு பகவான் யோகி ராம் சுரத்குமார் தான் இருக்க முடியும், ஒரு ரமண மகரிஷி தான் இருக்க முடியும், ஒரு அரவிந்தர் தான் இருக்க முடியும், ஒரு பப்பா ராமதாஸ் தான் இருக்க முடியும். இவர்களை பார்த்தவர்கள், நான் சொல்றது எக்ஸ்க்ளூடட், நம்மள சொல்லல, பகவானை பார்த்து பகவான் நாங்க அதை வாங்கணும், இதை வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பகவான் தீர்த்து தந்தார், அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டோம்,
அவருக்கு சிகரெட் வாங்கி கொடுத்தோம், அவருடைய பிரசாதங்களை வாங்குறோம்னு சொன்னவங்க அப்படிப்பட்ட ஒரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரை கண்ணால் பார்த்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றவர்களால இப்ப எப்படி இன்னொருத்தரை குருவா ஏற்றுக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இந்த குரு பூர்ணிமாவுடைய பெயர் வியாச பூர்ணிமா. வியாச பூர்ணிமா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா அவதாரங்களுக்கும் ஒரு குரு இருப்பாங்க. எல்லா அவதாரங்களுக்கும் ஒரு குரு இருப்பாங்க. ராமருக்கா குரு இருப்பாங்க, கிருஷ்ணருக்கா குரு இருப்பாங்க, யோகி ராம் சிவகுமாருக்கா குரு இருப்பாங்க, எல்லாருக்கும் குரு இருப்பாங்க. குரு இல்லாம அவதாரங்களே முற்று பெறாது. அதனால்தான் இந்து சமயத்துல குரு பூர்ணிமாங்கிறது மிக முக்கியமான நாள். குரு யாரெல்லாம்? குரு யாரு? இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக குரு அமைஞ்சிடாது. எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக குரு அமைஞ்சிடாது. ஆன்மீக குரு அமையாதவங்க யாரை குருவா எடுத்துக்கலாம்? டீச்சரை சேர்த்துக்கலாம், பாட்டு வாத்தியாரை எடுத்துக்கலாம், பாடம் சொல்லி இருந்த யாரோ ஒருத்தங்களை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் ஆன்மீக குருவை அடைந்திருக்கிறீர்கள். இது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சாது. குரு இல்லாமல் உங்களுக்கு திருவருள் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப இங்க பேசுறாரே பகவதி பெருமாள், அவர் மிகப்பெரிய சிவபக்தர். இன்னைக்கு நேரத்தில் அவர் பிறந்ததுல இருந்தே சிவபக்தர் தான். எனக்கு அவர் ஒரு 25 வருஷமா தெரியும். இந்த 25 வருஷமா இதே கெட்டப்ப தான் இருப்பார். ஃபுல் பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, அப்படி ஃபுல்ல தான் இருப்பார். வனஜாக்கு என்னோட நல்லா தெரியும். என்ன வனஜா? அவர் எழுந்திருச்சோட பட்டை போடுவாரு. அடுத்தது ஆனா இன்னைக்கு ஒரு குருவின் கடாட்சம் அவர் கிடைத்த பிறகு, குருவினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைத்த பிறகு அவருடைய வாழ்க்கையில ஏற்றம், அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம். நண்பர் சுப்ராம் எவ்வளவு பெரிய பக்தர். திருப்பதிக்கு மாசந்தோறும் போகக்கூடிய ஒரு பக்தர். திருப்பதிக்கு மாசந்தோறும் போவார். அவங்களுடைய துணைவியார் போகாத கோயில் இந்தியாவில் விரல் விட்டு தான் எண்ணணும். இந்தியாவில் அவங்க போகாத கோயில விரல் விட்டு தான் எண்ணணும். அமர்நாத்தா அதா இதா எல்லா இடமும். நான் ஒரே ஒரு தடவை அமர்நாத்துக்கு போயிட்டு போகப்பா சாமின்னு உட்கார்ந்துட்டேன். ஆனா அவங்க இந்த அவங்களுக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகள் உண்டு. இந்த நிலையிலும் அவங்க தேடி தேடி இன்னும் எங்க கோயில் இருக்குன்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க ஒரு 12-14 ஆண்டுகளாக அடைந்த துன்பம், வீட்டில் நிம்மதி இல்லாத நிலை சொல்லி மாடாது. ஒரு குருவினுடைய கடாட்சம் பரிபூர்ணமா கிடைத்த பிறகு எல்லாம் தங்கு தடையின்றி வீட்டுல சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கிடைக்கும். அப்ப இது எல்லாரும் அமையும். எல்லாரும் இப்ப இவங்க மகா உஷா, அந்த பிள்ளை எல்லா கடாட்சங்களும் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருவின் கடாட்சமே முக்கியம். ஆனா அந்த குருவின் கடாட்சம்ங்கிறது எப்படின்னா, நாம நேத்துல இருந்து இங்க படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நேற்று ராத்திரி 1 மணி வரைக்கும் இங்க பகவானுக்கு திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய யூடியூப்ல பாருங்க, 2 பெண்கள் அமர்ந்து பகவானுடைய திருவிக்கிரகங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி கீழே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேத்துல இருந்தே அவ்வளவு திருப்பணிகள்லாம் தூக்க பெருக்க சாயங்காலத்துல இருந்தே அவ்வளவு பணிகள். இந்த பாத்திரங்கள் எல்லாம் விளக்குகள் எல்லாம் கொண்டு போட்டு பூசி அதெல்லாம் புதுப்பிச்சு ஏகப்பட்ட பணிகள். இன்னைக்கு காலையில இருந்தே பணிகள். இன்னைக்கு மத்தியானம் ஜார்ஜ் இவ்வளவு பூ தோரணம் அதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு 4:30 மணி ஆச்சு அபிஷேகம் ஆரம்பிக்கிறது. அவ்வளவு பணிகள். நாளைக்கு மத்தியானம் சாப்பிடவே இல்லை. அவ்வளவு வேலை இந்த ஒர்க்கு. இந்த கார் ரிவர்ஸ் எடுத்தால நிறைய மாட்டு சாணம்லாம் உள்ள அதெல்லாம் தூத்து தொடச்சி பெருக்கி அந்த பக்கம் எல்லாம் ஏகப்பட்ட ஒர்க்கு. யாராவது ஒருத்தர் இல்ல ஒரு 2 பேர் குருஜி ஏதோ குரு பூர்ணிமான்னு போடுறாரு, விளக்கெல்லாம் கேட்கிறாரு, சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு, ஏதாவது ஒர்க் இருக்கு, ஏதாவது வேலை இருக்கா, நாங்க வரணுமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் கேட்டு நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு போல வந்திருந்தா, இல்லை 5 மணிக்கு 6 மணிக்கு வந்திருந்தா, ஒரு ஆள் இந்த தாம்பாளங்கள்லாம் எடுத்து கொடுக்க, ஒரு ஆள் விளக்கு எடுத்து கொடுக்க, ஒரு ஆள் பூசை, ஒரு ஆள் தேய்க்க, ஒரு ஆள் இதெல்லாம் கூட்ட பெருக்க, ஒரு ஆள் சாமிக்கு இதெல்லாம் தொடங்க வாங்க செய்திருந்தா எல்லாரும் 9 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம். 1 மணி வரைக்கும் உள்ள வேலை. பாவம் 2 பெண்கள் அந்த பணியை ராத்திரி 1 மணி வரைக்கும் செய்யறாங்க. அடுத்த காலைல 6 மணிக்கு பகவானுக்கு பூஜை வைக்கணும். காலையில் உள்ள வேலைகள். ஆடி மாச காத்து வேற, அப்படி காத்து, தூசு, டஸ்ட், அவ்வளவு திருப்பி தூக்குறோம், மாப்பு போட்டு துடைக்கிறோம். அடுத்தது 4 மணி ஆச்சுங்க, பகவானுக்கு பாத பூஜைக்கு அபிஷேகத்துக்கு ஒண்ணுமே ரெடி பண்ணல. சரி, இன்னைக்காவது யாராவது ஒரு 3 மணிக்கு போவோமே,
போய் அதுதான் நடந்திருக்காங்க, ஒரு ஆள் கிடையாது. அப்புறம் கடகடான்னு அங்கெல்லாம் பெருக்கி இருந்த அந்த சாந்தி தொல்லோட சாந்தி பார்த்துட்டே இருந்த அந்த சாக்கு விரிக்கு கூட ஆள் கிடையாது. இவங்க போய் அங்க அக்கா வாங்க அதை போட்டுருவாங்க. நமக்கு கிடைச்சிருக்க பணிவிடையாளரோ ஒரு வேலையை தொட்டா குருஜிக்கு தான் பிடிக்கும்னு பரிசுத்தமா செய்துதான் அவங்க வரவே மாட்டேங்கிற, பெருக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் குப்பையை போட்டு வந்தாலும் அவர் கோவம் வந்துடும், பெருக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்க எல்லாரும் அப்படியே கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி அப்படியே புறப்பட்டு வந்து மாவு ரெடியா இருக்காப்பா, சந்தனம் ரெடியா இருக்கா, பால் ரெடியா இருக்கா, எடுங்க நான் ஊத்தட்டு, எடு. அப்புறம் சந்தனம் இது குங்குமம் ரெடியா இருக்கா, அதுல எடுப்பா, நான் இளநீர் ரெடியா இருக்கா, கரும்பு ஜூஸ் ரெடியா இருக்கா, நான் ஊத்திட்டு போறேன், வா கொடு. இதுக்கு தான் எல்லாரும் ரெடி. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் இந்த சிவகுமாருக்காகவோ இல்ல சிவகுமார் வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவோ நம்ம நடத்தல. இப்போ இந்த கொஞ்ச நேரத்துல மிக பிரம்மாண்டமான லட்சுமி பூஜை நடக்குது. இங்க பாருங்க, 12,000 ரூபாய்க்கு புஷ்பங்கள் வாங்கி வச்சிருக்கோம். அவர் ஐயர் வந்துட்டு சரிசாமி உங்க ப்ரோக்ராம் முடிங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு போயிருக்கிறேன். 3 விளக்குகள் ரெடியா இருக்கு. மிகப்பெரிய லட்சுமி பூஜை வச்சிருக்கோம். லட்சுமி பூஜை யாருக்காக நடத்துறது? பெண்களுக்காக நடத்துறது. உங்களுக்கு எல்லாம் தர்றதுக்கு அந்த மங்களகரமான பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நம்ம அதுல டாக்டர் இன்சி நேற்று போய் அவ்வளவு எல்லாம் வாங்கி பிளேட்டு அது இதெல்லாம் வாங்கி யாருக்காக? எங்களுக்காக நடத்தும். அப்ப யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது வேலை இருக்கா, ஏதாவது பொறுப்பு இருக்கு, ஏதாவது சின்ன பணி இருக்குன்னா சொல்லுவாங்க, வரும். நேற்று ஒரு 5 மணிக்கு வந்திருந்தா, இன்னைக்கு ஒரு மத்தியானம் 2 மணிக்கு வந்திருந்தா அவ்வளவு சுலபமா இருந்திருக்கும். ஆனா யாருக்குமே அந்த ஒரு எண்ணமோ பொறுப்போ இல்லை. சாதாரண சனிக்கிழமைகள்ல கூட நாங்க சிரமப்படத்தான் செய்யறோம். ஆனா சனிக்கிழமை எல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்ல முடியாது. முக்கியமா இந்த மாதிரி ஒரு குரு பூர்ணிமாக்கு, பகவானுடைய ஒரு நல்ல ஒரு தினத்துக்கு, இல்ல ஒரு பௌர்ணமி அமாவாசைக்காவது வந்து அது அட்லீஸ்ட் இந்த விளக்கை நான் பூசட்டுமா, இல்லை இந்த தாம்பாளங்களை நான் கொஞ்சம் விளக்கி தரட்டுமா, அது அந்த ஒரு பொறுப்பு என்னைக்கு வரும் நமக்கு? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபிஷேகங்கள் பண்றதை விட, நாமத்தை உச்சரிக்கிறதை விட பகவானுக்கு திருப்பணி செய்யறதா பெரிய விஷயம். நிர்மலா அம்மா மட்டும் பக்கத்துல நாகர்கோவில் வீட்டுல இருந்திருப்பாங்க, இங்கேயே வந்து இருந்திருப்பாங்க. அவங்க எப்போதும் சொல்லுவாங்க, சாமி எனக்கு இங்க பணிவிட செய்யறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்கல. ஒரு வாட்டி சொன்னாங்க, சாமி பக்கத்துல தான் வீடு இருக்கு, நான் சொல்றேன் அங்கேயே பணிவிட செய்துட்டு அங்கேயே இருந்துக்கிறேன். பகவானுக்கு பணிவிடை செய்யற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சாது. இப்ப நாம எப்படியோ ஸ்டைலிஷா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எதுக்காக இந்த ஆண்டி கோலத்துல இருக்கிறோம்? இதை விட இந்த பிறப்பில் எப்பிறப்பில் இதை விட வேற பாக்கியம் இல்லை, இதை விட சந்தோஷம் இல்லைங்கிறதை உணர்ந்ததால இது இருக்கும். நீ என்னதான் 7 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டாலும், 12,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்காட்ச் வாங்கி குடிச்சாலும், என்னதான் உச்சபட்ச நட்சத்திர ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த சந்தோஷம் இல்லை அப்படிங்கறது உணர்ந்ததால இந்த ஆண்டி வேஷத்தை நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் கேலி கிண்டல் பண்ணிட்டு போ. இங்க வரக்கூடிய நிறைய பக்தர்கள் சொல்லி அவங்க இல்லையா விழுறீங்கன்னு சொல்லதான் செய்யறாங்க. அவன் அப்படி இருந்தவன் தானே, இப்படி இருந்தவன் தானே. ஆமா, இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே எனக்கு தெரிஞ்சு ஏதோ 1-2 மகான்களை தவிர வேற எல்லாரும் பொறுக்கிதனங்கள்லாம் பண்ணிட்டு மகான் அவர் வந்தவங்க. திருஞான சம்பந்தர் வேண்டாம், பிறந்தவுடனே தாயாருடைய பாலை குடித்த ஒரு ஞானியா இருப்பார். வேற எல்லாரும் எப்படி வந்தாங்க? திருவருட் செல்வர் படம் திருவர் பார்த்திருக்கீங்க? அதுல முதல் ரோல் சிவாஜி கணேசனுக்கு என்ன வரும்? ஒரு நடன மங்கைக்கு மேல ஆசைப்படுவார். அப்போ எல்லாரும் ஏன் முருகனுக்கு மேல பெரிய பக்தரா வந்து முத்தை திரு பக்தி திரு பாண்டது யாருப்பா? அருணகிரிநாதர். அவர் எப்படி இருந்தாரு? தாசியிட கதியா கிடந்தார். அவருக்கு உடம்பெல்லாம் பால்வினை நோய்கள் வந்த பிறகு அவருக்கு இருக்க காம உணர்வு அவரால் கட்டுப்படுத்த முடியல. பணம் இல்லை, தாசி வீட்டுல ஓசையா விடுவா, பணம் கொடுத்தாதான் விடுவான். அவர் படுத்துன பாடம் பார்த்துட்டு கூட பிறந்த சகோதரியே உனக்கு வேண்டாம் ஏன்கிட்ட வான்னு சொன்னார். அவ்வளவு மோசமான ஒரு பிறகு நீங்க எங்கேயா பார்த்துக்க முடியுமா? என்ன அருணகிரிநாதர். இதை போய் எத்தனை பேர் சொல்றோம்? பட்டினத்தா எவ்வளவு பேர் சொல்றோம் உங்களுக்கு? அப்போ இறைவன் ஒரு பிறவிலை ஆட்கொள்பவன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கோயில்கள்ல பகவானுக்கு பரம்பரையா பூஜை வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோகியமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஐயங்கார் இவங்க எல்லாம் பகவானுக்கு பூஜை வச்சுட்டே இருப்பாங்க. அப்பா வைப்பாரு, தாத்தா வைப்பாரு, அப்புறம் பேர வைப்பா, பிள்ளைகள் வைக்க வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, யோக்கியமா இருப்பாங்க. ஆனா இறைவன் யாரை ஆட்கொள்றான்? இவங்களுக்கு எல்லாம் பூஜை வைக்கிற பாக்கியம் இருக்கு. ஆனா யாரை ஆட்கொள்றான்?
அடியவராக, தன்னுடைய அடியவராக யாரை ஆட்கொள்றான்? இந்த மாதிரி உள்ள ஆட்களை தான் ஆட்கொள்றான். ஏன்? கண்ணப்ப நாயனா பஞ்சிக்கரையை கொண்டு வச்சவர் பகவானுக்கு, ஈஸ்வரனுக்கு பஞ்சிக்கரை, அதுவும் சுட்டு தின்னு பார்த்து ருசியா இருக்கான்னு பார்த்து வச்சவர். அவருக்கு தினமும் புஷ்பங்களாலும் புனித நீராலும் அபிஷேகம் பூஜைகள் செய்த பூஜாரிக்கு காட்சி கொடுக்கல, பன்னிக்கரையை கொண்டு வச்சவனு காட்சி கொடுத்தாரு. அப்போ பன்னிக்கரை வச்சு வந்தாலும் நீ எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்ப? இல்ல தாசி வீட்டுல கிடந்து வந்தாலும் எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்ப? நீ பேசிக்கிட்டே இருக்கணும். அவங்க பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும், ஈஸ்வரனுக்கே விட்டுறணும். ஏன் பாமர ஜனங்கள் மட்டுமா நம்மளை தூற்றுறாங்க? ஆன்மீகத்துல உச்சநிலையில் இருக்கிறவங்க தான் நம்மளை தூற்றுறாங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார்ட்ட யாரை போய் ஒரு பாலிடிக்ஸ் பொறாம பத்தி பேசினாலும் பகவான் யோகிராம் சுரத்குமார் அடுத்து கொடுக்கிற தண்டனை ஆத்திசூடி எடுத்து படிக்கிட்டுவார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஆனா இப்போ இருக்கிற தலைமை என்ன பண்ணுது? இந்த கோலம் கேட்கறது. ஊர்ல எல்லாம் எவன் என்ன பண்றான், எவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறது இந்த கோலம் கேட்கறது ஒரு நோயாகும், அது ஒரு சோக்கேடு, அது ஒரு மனவியாதி. இந்த கோலம் கேட்டு அவங்கள பார்த்தோன்னு திட்டுறது, இல்ல வேற பக்தர்கள் அங்கே போச்சு அவன்கிட்ட போகாதீங்க அவன் அப்படி இப்படின்னு சொல்றது, இதெல்லாம் எந்த வகையில ஒரு மன முதிர்ச்சி? நீங்க எல்லாம் பகவானுடைய பக்தர்னு சொல்றதுலயோ இல்ல பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவன் சொல்றதுலயோ என்ன புண்ணியம் இருக்கு? நீங்கெல்லாம் அருகதையற்றவர்கள். ஏதோ பகவான் கூட இருந்தேன்னு சொல்றது ஒரு கிரெடிட்டா? பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவரை ரஜினிகாந்த் ஒரு முறை கூட நேரில் பார்த்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். திரைப்பட நடிகர், இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ரஜினிகாந்த் ஒரு முறை கூட யோகி ராம் சுரத்குமார் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனா யோகி ராம் சுரத்குமார் எத்தனை முறை ரஜினிகாந்த் என்கிற பெயரை உச்சரிச்சார் தெரியுமா? எத்தனை முறை உச்சரிச்சார்? இந்த ஸ்பீக்கர் கிட்ட எத்தனை கதை டிராக்டர் கதை தூக்கி போட்டாங்க. பகவான் யோகி ராம் சுரத்குமார் ரஜினிகாந்த் பேரை பலமுறை உச்சரிச்சார். இத போய் ரஜினிகாந்த் கிட்ட சொல்றப்போ அவர் சொன்னார், என் பேரை பகவான் சொன்னாரா? என்னுடைய பெயரை பகவான் சொன்னாரா? அவருடைய திருவாயில் என்னுடைய பெயர் வந்ததா அப்படின்னு கேட்டார். ஒரு நல்லா புரிஞ்சுக்க, இதைத்தான் பகவான் எழுதியிருக்காரு. இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, அது பல மடங்காக திரும்ப வருங்கிறது. ஏதோ ஒரு முற்பிறவில இவன் பகவானுக்கு மிகப்பெரிய பணிகளை செய்திருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏன் 75 வயசுலயும் ஒண்ணுமே உடம்புல வெறும் காத்துதான் ஓடிட்டு இருக்கு, ஆனால் அவன் அசைக்க முடியாத நம்பர் 1 இடத்துல இருக்கிறான்னா, பார்க்கவே பார்க்காத நேர்ல போய் சந்திக்காத ஒரு மகான் அவனுடைய பேரை எங்கிருந்தோ உச்சரிக்கிறான்னா, இந்த ஆத்மா தான் ஏதோ பிறப்புல அவனுக்கு மிகப்பெரிய பணி செய்திருக்கிறான். அன்னைக்கு பகவான் எப்போதும் எல்லோரையும் வாழ்த்துவது போல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழிகள் வாழ்த்திருக்கார். அவளை எப்பிறப்பிலும் அந்த வாழ்த்தை வாங்கியிருக்கான். அதனால இப்பிறப்பில அசைக்க முடியாத சக்தியா நிற்கிறான். யாரும் அசைக்க முடியாத அவளை. இன்னைக்கு 600 கோடி 700 கோடி வியாபாரம். அவன் உடம்புல என்ன இருக்கு? தலையில முடி இல்ல, உடம்புல என்ன கிட்னியில சட்னியை எல்லாம் போயாச்சு. ஆனாலும் யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற ஒரு உச்ச நட்சத்திரம். இது யாருடைய அனுகிரகம்? அப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட தலையால் அடிச்சுட்டு கிடங்க? இந்த பிறப்பில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள், இந்த பாத பூஜைகள், அவருடைய நாமத்தை உச்சரிப்பது, இது எல்லாம் அடுத்த ஒரு பிறப்பு நிச்சயம் நமக்கு உண்டு. அடுத்த பிறப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம அவ்வளவு பெரிய புனிதவதியா இல்ல அவ்வளவு பெரிய புனிதரா நம்ம எல்லாம்? அடுத்த பிறப்பே எனக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த பிறப்பு எல்லாம் போல. அடுத்த பிறப்பு யாருக்கு இல்லாம இருந்திருக்கும்? பட்டினத்தாருக்கு இல்லாம இருந்திருக்கும். அவங்க எல்லாம் மகான். அத்தனை கோடி செல்வங்களை, பெரிய அரண்மனை, பெரிய ராஜபோக வாழ்க்கையை தூக்கி தூர எரிஞ்சுக்கிட்டு ஒரு துண்டை கட்டிட்டு வந்த மகான் அவர். ஒரு வயல்வெளியில வரப்புல தலையை வச்சு படுத்து கிடக்கிறாரு. அந்த பக்கமா தண்ணி எடுக்க போற 2 பொம்பளைகள், ஒரு பொம்பளை சொல்றாங்க, பாரு ஒரு பாவம் ஒரு சன்னியாசி படுத்து கிடக்காரு. அடுத்த பொம்பளை சொல்றா, என்னது முற்றும் திறந்த சன்னியாசி, அவருக்கு இப்போ சுகம் கேட்குது, தலைக்கு தலையான மாதிரி வரப்புல தலை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு டப்புன்னு உரைச்சிருச்சு. ஆகா,
முற்றும் துறந்தவர் என்கிற நாம் எப்படி தலைக்கு ஒரு சுகம் தர முடியும்? வரப்புல தலை வைக்க கூடாது, உடனே தரையில தலை வச்சு படுத்துட்டாரு. இது நீ செய்தியா நான் செய்வேன்? அவருக்கு அடுத்த பரப்பு இருக்காரு, உடம்போடே போயிட்டாரு. சென்னை கடற்கரையில குழந்தைங்க விளையாடச்ச கோழி கூடைக்குள்ள போய் அடைஞ்சவர் தான். கோழி கூடை திறந்து பார்க்கணும், உடம்பே உள்ள இல்ல, உடம்போடே போய் சொந்த போயிட்டாரு. அவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. ஆனா நாம இப்ப ஏன் பாத பூஜை வேண்டாம் பண்ணக்கூடாது? அதுக்கு பரிசுத்தவரா இன்னும் நம்ம மாத்திக்கணும். உங்க அன்புக்கு நன்றி, ஆனா அதுக்கு நான் தூயமையா உள்ளவனா அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்றவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. அப்படியே வாங்க நான் கால பிடிக்க பண்ணுங்க அப்படிங்கிற ஆன்மீகவாதி கிடையாது. இந்த இடத்துல பகவானுக்கும் பாதை பூஜை செய்து விட்டு அடியனுக்கு செய்யறதுங்கிறது மாபெரும் பாவம். அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்பிறப்பிலும் அவன் பகவான்கிட்ட வாங்கின வாழ்த்து இப்பிறப்பிலும் பகவான் அவருடைய பெயரை உச்சரிக்கிறார்களா, அது எந்த பிறப்புல கிடைச்ச புண்ணியமா இருக்கும் யோசித்து பாரு. ஸ்ரீபிரியானோ இல்ல அவரை பகவதி பெருமாள்னோ இல்ல சுப்புராமனோ இல்ல நிர்மலானோ நாம ஒரு பார்க்காத ஒரு சாமி அங்க இருந்து நம்ம பேரை உச்சரிக்கிறாருன்னா அவருக்கும் நமக்கும் ஏதோ முன்ஜென்ம ஒரு பிராப்தம் இருக்கு. அன்பானவர்களே லிசன். அப்போ உங்களை இங்க இந்த பணியை நான் செய்யறதுக்கு கூவி அழைக்கிறதுக்கு என்ன கடமைனா என்ன பொறுப்புன்னா, இந்த பணியை நீ இந்த பிறப்பில் செய்வாயானால் பாரு, மொத்தமே ஒரு ஆளுக்கு வாழ்க்கைங்கிறது 25,000 டேஸ் தான். எவ்வளவு? 25,000 நாட்கள் தாங்க ஒரு ஆளுக்கு. 70 வயசு ஆவரேஜ் தான். எவ்வளவு நாள்? இல்ல நீ 100 வயசு வரை இருக்கணும், 36,000 நாள். நீ 100 வயசு வரை இருக்கா 36,000 நாள். அதுலயும் ஒரு 10,000 நாள் நீ நடக்க முடியாம, ஒண்ணுக்கு போக முடியாம, ரெண்டு போக முடியாம, கைத்தடிக்கு தான் தெரியும். அது பிரோஜனமே கிடையாது. ஆவரேஜா நீ லாந்தி எடுத்து திரியிற நாள் எவ்வளவு? வெறும் 25,000 நாள் தான். இதுல எத்தனை நாள் போயாச்சு? எத்தனாயிரம் நாள் போயாச்சு? கணக்கு போட்டு பாரு. இன்னும் எவ்வளவு நாள் பாக்கி இருக்கு? நீ நல்ல கணக்கு. எல்லாருக்கும் அந்த நினைப்பே இல்லை. நம்ம ஏதோ இன்னும் 100 வருஷங்களுக்கு இருக்க போற மாதிரியும் நம்ம போடுற கால்குலேஷன் ஸ்கெட்சில் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும், அங்க அதை போடணும், இங்க இதை போடணும். நம்ம எல்லாம் ஏதோ இன்னும் 10,000 வருஷம் இருக்கு. கிடையவே கிடையாது. நல்லா யோசித்துக்க. மொத்தமே 25,000 நாட்கள் தான். அதுல எத்தனையோ 1000 நாட்கள் போயாச்சு. மீதம் இருக்கக்கூடிய எத்தனை 1000 நாட்கள் நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அப்போ அவருக்கு மீதம் இருக்கக்கூடிய நாட்களிலே இந்த புனித பணியை, புண்ணிய பணியை, இதை நீ செய்வாயானால், மனமோந்து செய்வாயானால், அடுத்த பிறப்பில் நீ யாராக இருப்பங்கிறத நீ கற்பனை பண்ணிப்பார். அந்த ஆளு, அந்த நடிகர் அவரை பார்க்கவே இல்லை திருவண்ணாமலையில. கிரிவலம் வரக்கூடிய இடத்துல லைட் போடணும்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு பேர. ரஜினிகாந்துக்கு போய் கேளு. அப்போ முன்ஜென்மத்துல ஏதோ கிடைச்சு இருக்கு. அவன் தருவான், அவன்கிட்ட வாங்கு போ. நான் கொடுத்துருக்கேன், அவன் தருவான், போய் வாங்கு. இது எத்தனாவது இந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லு, யோசிச்சு பாருங்க. அவர் காலடியிலே விழுந்து கிடந்தவனுக்கு பேர ஒரு முறை கூட வச்சது கிடையாது. என்கிட்ட ஒரு பக்தர் சொல்லுவார், மதுரை பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து, சாமி அவர் நிறைய தடவை பார்த்திருக்கேன் சாமிகிட்ட. போன உடனே கேட்பாரு, வாட் இஸ் யுவர் நேம் கேட்பாரு. நானும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், திருப்பி அவர் சொல்லவே மாட்டார் அந்த பேர். சொல்லுங்க அந்த பேரை உச்சரிச்சு, வாட் இஸ் யுவர் நேம் ஒவ்வொரு தடவை கோர்ஸ்ல கேட்பார். யூ ஆர் ஃப்ரம் கேட்பார். ஒரு தடவை கூட உன் பேர் அதான் அப்படின்னு சொல்லவே மாட்டார். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது? கிடைக்கவே இல்லை. மதுரையில ஒருத்தர் போய் பார்க்கிறாரு, வாட் இஸ் யுவர் நேம் கேட்கிறாரு. மாசான முத்து சாமிங்கிறாரு. நோ மாசான மூர்த்தி அப்படிங்கிறாரு. இல்ல சாமி என் பேர் மாசான முத்து. நோ மாசான மூர்த்தி அப்படிங்கிறாரு. திரும்ப இல்ல சாமி என் பேர் மாசான முத்து. நோ மாசான மூர்த்தி. நானா இருந்திருந்தா அன்னைக்கே கெஸ்ட்ல போய் என் பேரை மாசான மூர்த்தின்னு மாத்திருப்பேன். ஒரு தெய்வம் நம்மளை உன் பேர் அது இல்லப்பா இதுன்னு சொன்ன பிறகு, என்னை படைத்த, என்னை இந்த பூமியில் அனுப்பிய தந்தையே என்னுடைய பேரை உன் பேர் இதுன்னு சொன்ன பிறகு நான் இன்னும் பழைய பேரை வச்சுக்கிட்டு அவர் பார்த்து சொல்லுவேன், என்னையா மனுஷன் உடனே கெசட்ல போய் என் பேர் இருந்து மாசான மூர்த்தின்னு மாத்திருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்குமே, நீர் இன்னும் அதே மாசான மூர்த்திக்கு பேர்லயே சுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன நேரம்? உண்மைதான் சாமியை நான் மறந்துட்டேன். அந்த நேரம் எனக்கு செய்ய தோணல. இப்ப யோசிக்கிறேன், ஐயோ செய்தோம், எனக்கு வயசு 70க்கு மேல ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் ஏதோ ஒரு காரணம், இவரு நல்லா பார்த்துக்கோ, 3 தடவை சொல்றாரு என் பேர் மாசான மூர்த்தி. நோ மாசான மூர்த்தி. அவர் திருப்பி சொல்றாரு. ஆனா ஒரு தடவை கூட என் பேரை சாமி சொல்லிட மாட்டாரான்னு இருக்கிறவருக்கு சொல்லவே இல்லை. அப்போ நீ இந்த தெய்வத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்ற?
ரஜினிகாந்த் ஒரு தடவை கூட சாமியை பார்த்த கிடையாது. அதான் பல முறை ரஜினிகாந்த் பேரை சொல்லியிருக்கேன். அருணாச்சலம் ஒரு படம் வருது, அந்த படத்தோட தயாரிப்பாளர் எல்லாரும் ஒரு கூட்டமா போய் சாமி கிட்ட சொல்ற, சாமி நீங்க அருணாச்சலம் 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 சொல்லுவீங்க இல்லையா, அதனால திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படத்துக்கு அருணாச்சலம் பேர் வச்சிருக்காரு, நீங்க எப்படி அந்த சினிமாவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சாமி கேட்கிறாரு, நான் என்ன காரணத்துக்காக அந்த படத்தை வந்து பார்க்கணும்னு கேட்கிறாரு. இல்ல சாமி, அந்த அருணாச்சலம்னு இருக்கு, நீங்க அருணாச்சலம் அருணாச்சலம் சொல்லுவீங்களே, அதுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு. அருணாச்சலம்ங்கிற பேர் இருக்கிறதுக்காக, அந்த பேரை சொல்றதுக்காக நான் வந்து பார்க்கணுமா சாமி கேட்கிறார். ஆமா சாமி, வந்தா நல்லா இருக்கும். சரி, இந்த அருணாச்சலம்ங்கிற பேர்ல நடிச்ச நடிகர் யார்? ரஜினிகாந்த். வாமா உட்கார். அவர் சொல்றாரு, ரஜினிகாந்த் என்ன பண்றாரு? ரஜினிகாந்த் பேசாம இருக்கிறார் சாமி. அடுத்த வார்த்தை வருது பாரு, அவர் பேசாம இருக்கிறது நல்லது. எப்படி பாரு, இந்த படத்தில் நடிச்ச நடிகர் யாரு? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் என்ன பண்றாரு? ப்ரொடியூசர் சும்மா சொல்றாரு, அவருக்கு சும்மா இருக்காரு சாமி, பேசாம இருக்கிறார் அப்படிங்கிறார். அவர் பேசாமல் இருப்பது நல்லது. அடுத்த 50 ஆண்டுகள் வாழ போற வாழ்க்கை அன்னைக்கு சாமி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, பேசாம இருக்கு, அதான் உனக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு வீடியோ சுப்ராம அனுப்பிச்சேன். ஒரு காலத்துல பேச்சை ரசிப்பதற்காக கூடிய கூட்டம் இன்னைக்கு இவன் பேசாலேன்னு எழுப்பி ஓடுது. அப்போ இதுதான் தெய்வத்துடைய அனுக்கிரகம். ஒரு காலத்துல அவன் பேச்சை கேட்பதற்கு பைத்தியமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் அவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மைக்க பிடிச்சு கத்துறாரு கேட்பதற்கு கூடிய கூட்டம் இன்னைக்கு கழுதவாயம் பேசிட்டு இருக்கிறான் பாருங்க, கிளம்பி ஓடுறான். நேற்று பார்லிமெண்ட் அதுதான் ஹாட் நியூஸ். இன்னொரு குடும்பம் என்னாச்சுது, பல உயிர்களை காவு வாங்கி கட்சி நடத்துறேன்னு சொல்லி குடும்பத்தை வளர்த்தவன் இந்த குடும்பமே சந்தி சிரிக்குது, தவப்பன மோன அடிச்சுக்கிறாங்க. அப்போ எங்க கர்மா விடுமா? கர்மா விடுமா? இதே ரஜினிகாந்தனுடைய திரைப்படத்தை பொட்டியை தூக்கிட்டு ஓடினானுங்க அதே கட்சிக்காரனுங்க. பொட்டியை தூக்கி படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, படத்தை இறக்க விடாம, அந்த படத்தை ஃபிளாப் ஆக்கி அவன் ரஜினிகாந்த் ஒரு பலூன் நாங்க குத்தி விட்டாச்சு அவ்வளவுதான் சொன்னார் இதே கட்சி தலைவர். இன்னைக்கு என்னாச்சு? ரஜினிகாந்தாவாக இருக்கிறார். இந்த கட்சி தலைவர் பத்திரிகையாளர் முன்னாடி கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ, நான் வளர்த்த கட்சி இப்படி போகுது, என் பையன் அவனுக்கு பேருக்கு பின்னால என் பேரை போடக்கூடாது அப்படிங்கிறார். எவ்வளவு பரிதாபமான நிலைக்கு வந்துட்டேன். கண்ணு முன்னால எந்த நடிகரை வளரவிடக்கூடாதுன்னு சொல்லி பொட்டியை தூக்கிட்டு ஓடி போய் அந்த படத்தை நீங்க ஃபிளாப் ஆகுறீங்களோ, அந்த நடிகர் இன்னைக்கும் கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். 600 கோடி 700 கோடி. உங்களால ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க முடியுதா? அன்பானவர்களை நல்லா கவனிச்சு கேட்கணும். நீங்க கடவுள் சாதாரண விஷயம் கிடையாது. நீ இன்னைக்கு விளையாடலாம், அவன் இன்னைக்கு வேணா கஷ்டப்பட்டுருவான், நீ இன்னைக்கு அவனுக்கு வாழ்க்கையை நீ சதிக்கலாம், இன்னைக்கு அவன் துன்பப்படுவான். ஆனால் காலம் கர்மா அதை குறிச்சு வச்சுக்கிட்டே விடவே விடாது. நல்லா புரிஞ்சுக்க. எத்தனை உயிர்களை பலி கொடுத்து நீ கட்சி வளர்த்த. இன்னைக்கு கட்சி இருக்கா? 2 பேர் நான் குறிப்பிட்டு சொல்றேன், யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2 பேருடைய கட்சி நடத்துறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. ஒருத்தர் நேற்று சாத்தூர்ல, ஒருத்தர் தைலாபுரம் தோட்டத்துல என்ன பாடுபடுறாங்க. அப்போ கர்மா ஒரு நாள் உங்களை சும்மா விடாது. அதனாலதான் நான் உங்களை சொல்றேன், எச்சரிக்கையா இருக்கணும். நாம பேசுகிற பேச்சும், எண்ணுகிற எண்ணமும், செய்கிற செயல்களும் கர்மாவை உண்டு பண்ணும். ஏதோ நல்லது நடக்குதா? சரியா? டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். அப்போ நாம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் நம்ம கர்மாவை உண்டு பண்ணும். அதனால தான் இந்த ஞானிகள் யோகிகள் எல்லாம் பேசாம ஒரு இடத்துல அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. அரவிந்தர் சிறைச்சாலையில் இருந்து வெளிவந்த பிறகு எங்கேயுமே போகல. 30-36 ஆண்டுகள் ஒரு அறையிலே இருந்தார். பகவான் ரமண மகரிஷி குழந்தை பருவத்தில் இருந்து திருவண்ணாமலை எங்கேயுமே போகல. பகவான் யோகி ராம் சுரத்குமார் 1952 இருந்து எங்கேயுமே போகல. 2001 வரை திருவண்ணாமலையிலே இருந்தார். ஏன்? அங்கங்கே தேவையில்லாம சுத்தி கண்டவரை பார்த்தா கர்மாவை தான் வாங்கணும். பெருமாள் என்ன பார்க்க வருவான், ஆஸ்பத்திரியில் பார்க்க வருவான், ஓபியில் வந்து ஏதாவது கதை விடுவான், ஊர்ல உலகத்தில் உள்ள கதையை கேட்போம். அப்படியா, அவன் அப்படியா, இவன் இப்படியா, ஆச்சரியமா அப்படிதான், புத்திக்கு தான் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அப்போ என்னைக்கு நாம அடக்க ஒழுக்கமா ஒரு இடத்துல இருக்க படிக்கிறோமோ கர்மா நம்மளை விட்டு போகும். ஒண்ணு ஆஸ்பத்திரிக்கு போனா, இன்னும் ஆசிரமத்தில் இருக்கணும், அவ்வளவுதான். இந்த 2ல ஏதாவது இருக்கணும். ஆஸ்பத்திரியில் போனாலும் யாரையும் பார்க்கறது இல்லை, ஆசிரமத்தில் யாரையும் பார்க்கறது இல்லை. பகவான் உண்டு, நானும் உண்டு. அப்போ இந்த மனித வாழ்க்கையிலே தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. அதிக தவறு செய்தவர்களை தான் பகவான் ஏற்றெடுத்திருக்கிறார். இந்த குரு பூர்ணிமா தினத்திலே எல்லோரும் குருவினுடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். குருவினுடைய மகிமையே குலத்தை காக்கும்.
சக்தி. குருவினுடைய அருளே நம்முடைய வம்சத்தை காக்கும். குருவினுடைய திருவருளே குலம் தழைக்க செய்யும். குரு இல்லாமல் நீங்கள் எவ்விதத்தில் இறையருளை நீங்கள் எட்டி பிடிக்கவே முடியாது. அது ஸ்ரீ ராமனாக இருந்தாலும் சரி. ஸ்ரீ ராமனை வடிவமைத்தது யாரு? எத்தனை சத்சங்கங்கள் சொல்லியிருக்கோம். விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருந்தாங்க, குருக்கள் இருந்தாங்க. யோகிராம் சுரத்குமாருக்கு 3 குருக்கள் இருந்தாங்க. குரு அருள் இல்லாமல் திருவருள் இருக்கவே முடியாது. ஏதோ ரொம்ப சொற்பமா ஒருத்தர் 2 பேருக்கு இல்லாமல் இருந்திருப்பாங்க. பகவான் ரமண மகரிஷிக்கு யாரும் குருன்னு கிடையாது. ஆனா மானசீக குருவா ஏத்துட்டு இருப்பாங்க. மானசீக குருவா எனக்கு இவர்தான் குருன்னு ஏத்துட்டு இருப்பாங்க. ஒரு குருவை நீங்க நேரில் சந்திச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. குரு ஏதோ ஒரு மூலையில இருப்பாரு, நீங்க ஏதோ ஒரு மூலையில இருப்பீங்க. மானசீகமாக இவர்தான் என்னுடைய குரு அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டாலே அந்த குருவினுடைய ஸ்பர்ச தீட்சை இல்லைன்னா நோக்கு தீட்சை வந்து உங்களை வாழ வைக்கும். எல்லாமே எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய பரம கருணையை நிறைந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களே, இன்று புனிதமான தினம் குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா தினத்திலே நீங்கள் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு மிகப்பெரிய அற்புதமான சேவைகளை செய்திருக்கிறீர்கள். 16 வகையான புனித பொருட்களால் நீங்கள் பாத பூஜை அபிஷேகம் செய்திருக்கிறீர்கள். பகவானை பற்றிய சத்சங்கத்தை கேட்டிருக்கிறீர்கள். அடுத்தது 108 போற்றி புஷ்பாபிஷேகம் செய்ய போகிறீர்கள். அடுத்தது மிகப்பெரிய லட்சுமி பூஜை நடைபெற இருக்கிறது. ஐயர்கள் வந்து பண்ண போறாங்க. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வேறு விதத்திலே செய்ய வைக்கும். இன்று எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் நம்முடைய 2 பக்தர்களுக்கு புதிய கார்களை வாங்குவதற்கு பலனளித்திருக்கிறார். ஒன்று திரு சுப்ரா, அவர் ஒரு புதிய கார் வாங்கியிருக்கிறார். 40 லட்சம் ரூபாயா 43 லட்சம் கார் வாங்கியிருக்கிறார். அவர் ஏற்கனவே கார் இல்லாமல் இருந்தவர் கிடையாது. அவர் பல கார்கள் வச்சிருந்தாருன்னா அவர் புது வாகனம், அவருடைய ரொம்ப கனவு வாகனம். அவர் சும்மா சொல்லிட்டே இருப்பார், சாமி எல்லா பிடிசி அதான் வச்சிருக்கான், எல்லா கவர்னரும் அதான் வச்சிருக்கான் அப்படிம்பாரு. அதை வாங்கிட்டாரு. அதுல பகவதி பெருமாள் இன்னைக்கு ஒரு மாருதி பலீனோ கார் வாங்கியிருக்கிறாரு. இப்படி பகவான் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அறிவான ஒரு நல்ல ஒரு அருளாசியை வழங்கிட்டு இருக்கிறார். அது பகவதி பெருமாள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த நடக்கிற ஒரு தெய்வாம்சம் வந்து பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த அனுகூலத்தை கொடுக்கும். அவர் நம்ம சார் ஆரை சார் வந்திருக்கிறாரு, அவருக்கும் அந்த அனுகூலத்தை கொடுக்கும். இன்னைக்கு பாருங்க, அவர் கணவன் மனைவி சேர்ந்து இன்னைக்கு வந்துட்டாங்க 2 பேரும். அந்த பகவான் அப்படி கவர்ந்து இழுத்துவார். அதுபோல வந்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த குரு பூர்ணிமா தினத்திலே எல்லா வளமும் நலமும் உண்டாகும். பகவான் யோகி ராம் சுரத்குமார் கருணை பொங்க உங்களை எல்லோரும் காத்து ரட்சிப்பார். யாரொரு குற்றம் குறைகளோ கவலைகளோ உங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் வச்சிருப்பார். ஆனா நீங்க உங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி பகவானுக்கான பணிவிடைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி பொண்ணுகிட்ட இருந்து போட்டோ எடுக்கிற மாதிரிலாம் புறப்பட்டு வந்து உட்காந்துட்டு அபிஷேகம் பண்றதுலாம் தயாராக நிற்க விடாது. அதற்கு முந்தைய ஒர்க் ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த ஒர்க் ரொம்ப முக்கியம். இப்போ நாம கூட நம்ம யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரம் குடியில பாடல்கள் பாடுறதுக்கு இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு. நல்லா பாடுற தங்கம் இருக்கிறா, சுசிலாக்கா இருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா இருக்கிறா. எல்லாரும் நீங்க அப்பப்போ வந்தீங்கன்னா பாடல்களுக்கான பயிற்சி பெற்று ஒரு நாளைக்கு அவர் பகவதி பெருமாள் வேற நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் சாமி பாட்டு எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் பஜனை பாடுறதுக்காகவே பல பாடல்கள் எல்லாரும் எழுதி வச்சிருக்கிறாரு. யாருக்கும் அந்த உற்சாகமே இல்லை. இப்போ எனக்கும் தெரியலைங்க, அப்படி என்னதான் வீட்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கும் புரியல, எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நாங்களும் குடும்பமாக தானே இருக்கோம், நாங்கள் துறவியாக இருக்கோம். ஆக மொத்தம் ஒரு கறி ஒரு சோறு அவ்வளோதான், தின்னா தூங்கணும், அவ்வளோ கொஞ்ச நேரம். ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஆசிரமத்தில் வந்து கொஞ்சம் பணிவிடைகள் செய்யறதுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. நேற்று இரவுல இருந்து நான் திருப்பியும் சொல்றேன், நாங்கள் பட்டிருக்க கஷ்டம். அந்த நேரத்தில் என் மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுவாங்க. அந்த நேரத்தில் இன்னைக்கு சாயங்காலம் என் மனநிலை எப்படி இருந்திருக்கும். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு அது எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னார், குறிச்சிக்க முகமே சரியில்லை. ஆமாம், ஏன்னா எனக்கு பல கோடி ரூபா நான் நஷ்டப்பட்டு கிடக்கிறேன். எனக்கு உங்களை நினைச்சுதான் எனக்கு கோபம், வேற என்ன இருக்கு. குறிச்சிக்க முகமே சரியில்லை. ஆமாம் வரணும், எல்லாரும் வரணும். வாரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் வந்து பகவானுக்கான பணிவிடைகளை செய்வதுங்கிறது. நான் ஒரு பக்தைகிட்ட ஏன் எனக்கு வருத்தம் வருது, ஒரு பக்தைகிட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஏமா நம்ம கிட்ட பகவானுடைய திருப்பாதம் 3 பாதம். எப்பவுமே நாம அபிஷேகம் பண்றது இந்த ஒரு பாதத்தை தான். இன்னொரு பாதம் இங்க எல்லாரும் வணங்குறதுக்கு எப்போ வச்சு, இன்னொரு வெள்ளி பாதம் வீட்டுக்குள்ள அது கொஞ்சம் நாளாயிட்டுமா. பகவானுடைய திருவிக்கிரகம் ஒரு தற்றை இல்லாத அளவுக்கு நம்மகிட்ட குவிஞ்சு இருக்கு. உற்சவமூர்த்தி நம்மகிட்ட 9 உற்சவமூர்த்தி இருக்காரு.
ஒரே ஒரு உற்சவ மூர்த்தியை தான் நம்ம எப்போ அபிஷேகம் பண்றோம், இன்னொரு சின்ன உற்சவ மூர்த்தியை டெய்லி அபிஷேகம் பண்றோம். ஆனா அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு பகவானுக்கு நம்ம அபிஷேகம் பண்றதே இல்லம்மா. நீ ஒரு நாள் வந்தியன்னா, எல்லாரும் கூப்பிடுறது, ஒரு நாள் வந்தியன்னா அந்த பாதத்துக்கும் பகவானுக்கும் நம்ம ஒரு சின்ன அபிஷேகத்தை பண்ணி நம்ம அழகா தேய்ச்சி சரி போச்சு, அவ்வளவுதான். அதோட போச்சு, அதோட அவளுக்கு சோத்துக்களை போயிட்டு இவளெல்லாம் வச்சு என்ன செய்ய சொல்லுங்க. அப்போ குருஜி நம்மகிட்ட ஒரு வேலையை சொல்றாரு, அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நான் கொஞ்ச நாள் இந்த போன்சாய்னு ஒரு கற்றுக்க போறேன். போன்சாய்னா தெரியுமில்ல, சட்டியில மரம் வளர்க்குறது. நாங்கள் இருக்குல்ல, சட்டியில பெரிய மரத்தை, ஆலமரத்தை, அரச மரத்தை வளர்க்குறது. அப்போ எனக்கு அதுல ஒரு குரு இருந்தார். அவர் முதல்ல என்ன வேலை தருவார் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் அங்க போய் பெருக்கிற வேலை. அங்க போய் அவர் செடியெல்லாம் வெட்டி போடுவார், அதெல்லாம் போய் பெருக்கணும். நாங்கள் விளக்குமாறு எடுத்து பெருக்கி கூட்டி அள்ளி உரமெல்லாம் போடணும். அதுதான் எனக்கு வேலை. நீங்க நம்புங்க, அதுதான் என்னோட வேலை. அதே போல கொஞ்ச நாள் இந்த கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நான் போவேன். எனக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு கப் எடுத்து கொடுக்கறது, அவர் காஃபி எடுத்து கொடுக்கறது, அவரை எழுப்ப விடாம ஒரு பணிவிடைகள் செய்துட்டே இருப்பேன். பகவானுடைய அனுகிரகம் அதனால தான் கிடைக்குது. ஒரு குருவுக்கான பணிவிடை. நீங்க நம்பினாலும் நமக்கு அவர் என்கிட்ட பேசுறது இல்லை. இன்னைக்கு காலையில ஒரு பெரிய மெசேஜ், சாமி அருளாசி வேணும், அருள் புரியணும், நீங்க தான் எனக்கு ஆன்மீகத்துல ஒளியேற்றி வச்ச ஆள் நீங்க தான். அவர் அதை பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. ஆனா நம்முடைய கடமை என்ன? அந்த குருவை மறக்கக்கூடாது. பாட்டு சார் அனுப்புனேன். அவர் உடனே அவர் குரு கடாட்சம் பரிபூர்ணம் அந்த நமக்கு தீட்சை தந்த குரு அனுப்புனேன். அவர் பெங்களூர்ல இருந்து உடனே அவர் வாழ்த்து செய்து அனுப்புறாரு. இது முதிர்ச்சி. இதெல்லாம் வயது முதிர்ச்சி, ஆன்மீக முதிர்ச்சி. அது முதிர்ச்சி இல்லை. தட் இஸ் நாட் மை பிசினஸ். எனக்கு அதனால கவலையே இல்லை. ஆனா எனக்கு முதிர்ச்சி இருக்கு. குருவா இருக்கிற உனக்கு முதிர்ச்சி இல்லாம இருக்கலாம், எனக்கு முதிர்ச்சி இருக்கு. நான் ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு உன்னை மறக்கிறது எனக்கு நியாயம் இல்லை. இன்னைக்கு பகவான் யோகிராம் சொல்றாரு, நான் இவ்வளவு தூரம் அரைச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் நீ தான். உன்கிட்ட ஒரு அருளாசி கேட்க வேண்டியது என் கடமை. நீ ஆசீர்வதிக்கிறதும் ஆசீர்வதிக்காம இருக்கிறதும் தட் இஸ் நாட் மை பிசினஸ். அது உனக்கு கடமை. அது நீ செய்யலாம், செய்யலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அருளாசி கேட்க வேண்டியது என் கடமை. இப்படி இருக்கணும். மானசீக குரு சீடன் உறவுனா இப்படி இருக்கணும். எந்த நிலையிலும் ஒரு குருவை மறக்கக்கூடாது, எந்த நிலையிலும் ஒரு குருவை மறந்துடக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எத்தனை கோடி பிறப்படுத்தாலும் ஒரே ஒரு குரு தான் இருக்க முடியும். ஒரே ஒரு குரு தான் இருக்க முடியும். நீங்க அடுத்த பிறப்புல வேணா ஒரு கிறிஸ்தவனா மாறி இயேசுநாதரை கும்பிடலாம், அதுக்கு அடுத்த பிறப்புல நீங்க இஸ்லாமியரா மாறி அல்லாஹ்வை கும்பிடலாம். ஆனா உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிருப்பார் ஒரு பிறகு, அந்த குரு தான் கடைசி குருவே தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இந்த குரு பூர்ணிமால நாமெல்லாம் we are so blessed, you know. நாமெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எல்லாமே எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய திருவடிகளுக்கு பூஜை செய்திருக்கிறோம். இந்த பணிவிடைகளை நீங்கள் தவறாமல் கண்ணும் கருத்துமாக நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பகவான கடைசி பட்சமா வச்சுக்கிட்டு, பகவானுடைய பணிவிடைகளை கடைசி பட்சமா வச்சுக்கிட்டு, நான் மீன்கரையும் ஜோரம் தின்னு எடுத்து எனக்கு நல்ல வேப்பம் மேல வர வந்து அது ஜீரணிச்ச பிறகு எனக்கு நேரம் இருந்தா நான் யோகிராம் சுரத்குமாருக்கு வருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முதல் உரிமை கொடுக்கிற உங்க பிள்ளைகளோ, உங்கள் கணவனோ, உங்கள் தாய் தகப்பனோ இந்த பிறவியோட அந்த உறவு அத்துப்போச்சு. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீ நினைச்சிருந்த அப்பனுக்கு பிறக்கல, தாய்க்கு பிறக்கல, நீ நினைச்சிருந்த மாப்பிள்ளை கட்டல, நீ நினைச்சிருந்த பிள்ளைய பிறல. இது எல்லாம் கடவுள் உனக்கு அருள் இருக்காரு. எதை பொறுத்து? நீ முன்முன் ஜென்மங்கள்ல செய்த கர்ம விதைகளை பொறுத்து உனக்கு இதை தந்திருக்காரு. உனக்கு இந்த பிள்ளை போதும், வச்சு அழு, வச்சு அடிச்சு அழு கடைசி வர. உனக்கு இந்த மாப்பிள்ளை போதும், வச்சு அனுபவி. நீ செய்த பாவங்களுக்கு இந்த பிறவையில் உனக்கு இவன் தான் மாப்பிள்ளை, நீ செய்து வந்த பாவங்களுக்கு இந்த பிறவையில் இதுதான் உனக்கு பிள்ளை, வச்சு அனுபவி மக்கான்னு தந்திருக்காரு. ஆனா இந்த பிறப்பிலையும் நான் அதைத்தான் கட்டிட்டு மேய்ப்பேன், இந்த பிறகு நான் அதை தான் கட்டி அழுவேன்னு இருந்தேன்னா அடுத்த பிறவிலையும் இதுக்கு 10 வந்து நிற்கும் உன்னை சுத்தி, இதை போல 10 வந்து நிற்கும் சுத்தி. அப்போ இப்படி ஒரு குரு தலையால் அடிச்சுட்டு ஒரு அட்வைஸ் பண்றது, நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஆன்மா, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த தனிப்பட்ட ஆன்மாவுக்கு உங்க கிட்ட இருக்க ஆன்மாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பிறவில நீங்க இவன் எனக்கு பிள்ளை, இவன் எனக்கு அண்ணன், இவன் எனக்கு தம்பி நீங்க வச்சுக்கிட்டீங்க. ஆனா இந்த ஆன்மா அடுத்த பிறப்பில் எதுவாக போகிறது, என்ன ஆக வேண்டும்ங்கிறத நீங்க முடிவு பண்ற ஒரு பாக்கியத்தை கடவுள் உங்களுக்கு தந்திருக்காரு. இப்போ நீ ஏதோ முன் ஜென்மத்துல செய்த பாவத்தை இப்ப அனுபவிச்சுட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் உனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கேன். அடுத்த பிறவில நான் யாரா இருக்கணும், எனக்கு யார் மனைவியா வரணும், எனக்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கணும், நான் எப்படிப்பட்ட செல்வாக்கோட வாழணும்ங்கிறத நீங்க டிசைட் பண்ண முடியும். அதற்கான பாக்கியத்தை பகவான் தந்திருக்கிறார்.
இந்த பாக்கியத்தை உன் பிள்ளையோ மாப்பிள்ளையோ கொண்டாடிய தரப்போறதே கிடையாது. அதை புரிஞ்சுக்க. அதெல்லாம் நம்மளை பிச்சு பிராண்டதுக்கு தான் கூட உட்காந்துருக்கு. நம்மளை அது நம்ம கர்மான்னு பேசாம உட்காந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். உதவு கொடுத்துட்டு இருக்கோம். சொரிச்சிக்கமாக நல்லா சொரிச்சிக்க கொடுத்துட்டு பேசாம இருக்கும். ரொம்ப சொரியுதா சரி வேணா கீழே சொரிச்சிக்க வச்சுக்கோங்க. ஆனா நீங்கள் கண்ணும் கருத்துமாக எண்ணும் எழுத்துமாக இருக்க வேண்டியது பகவானுடைய திருவடிகள், அவருடைய நாமம். ஏண்டா அடுத்து நீ யாராக போறங்கிறத தீர்மானிக்கிறது பகவான். இதை நான் சொல்லல மக்கா, நான் சொல்லவே இல்லை. நம்முடைய 4 வேதங்களும் வாழ்ந்து சென்ற வேத புருஷர்களும் இதிகாச மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. நீ யாராக போகிறாய், நீ எதுவாக போகிறாய்ங்கிற நீ இந்த ஜென்மத்துல நீ செய்யக்கூடிய பகவானுக்கான பாத பூஜைகளும் அவருடைய நாமங்களே உனக்கு அருள். இதை எத்தனை மகான்கள் சொல்லியிருக்காங்க. 64 நாயன்மார்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்காங்களா? ஏன் பகவானுடைய திருவடியை பற்றி பிடிச்சி பைத்தியமா கிடந்தாங்க. பல பேர் பகவானே எனக்கு மீண்டும் ஒரு பிறப்புன்னு ஒன்று வேண்டான்னு கிடந்தாங்க. பல பேர் மீண்டும் பிறப்பெடுத்தால் உனக்கு அருகாமையில் இருக்கிற பாக்கியம் வேணும்னு கிடந்தாங்க. புரியுதா? அப்போ இது முக்கியமா இல்ல அது முக்கியமா? அதுக்காக நீ உங்க குடும்பத்தில் தூக்கி தூரம் பண்றங்க நான் சொல்லவே இல்லை. அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்குங்க, இதுக்கு பலமான நேரத்தை ஒதுக்குங்க. இல்லைன்னா மீண்டும் நாயாகவோ பேயாகவோ பிறந்து இதே துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நீங்க ரெடின்னா தாராளமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. மீண்டும் புண்ணியமான ஒரு வாய்ப்பை வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமானால் இது ஒன்றே உங்களுக்கு இறுதி வாய்ப்பு. அதனால இனி மேலாவது பகவானுக்கான பணிவிடைகளை கண்ணன நினைத்து செய்யும். பகவானுடைய நாமத்தை பாடுவதற்கு மூச்சாக முயலுங்கள். இதுவே நம்முடைய குரு பூர்ணிமாவுடைய நற்செய்தி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.